வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் என்டிஎல் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்க்குறோன்னா exam.nta.ac.in/neet அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கணும். இதை கூகுளிலே அதை டைப் பண்ணாலே வந்துடும். இப்போ இந்த வெப்சைட்டில் இது அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் நீட் யூஜி 2024 எக்ஸாம் இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ டவுன்லோட் ஆகும். இதுதான் அந்த ஃபைனல் ஆன்சர் கீ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் நீட் யூஜி 2024 எக்ஸாம். இதில் நம்மளுக்கு என்ன ஒன்று இருக்குன்னா, எல்லா கொஸ்டின் ஓகே, பட்டு 19வது கொஸ்டினில் வந்து போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 19வது கொஸ்டினை பொறுத்தவரையில் 1வது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருந்தானோ, ஆன்சரில் 1 இது பண்ணியிருந்தானோ 3 பண்ணியிருந்தானோ உங்களுக்கு 4 மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அதனால் 19 ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் போனஸ் மார்க், 4வது கொஸ்டின் 4 மார்க் கிடைக்கும். 19வது கொஸ்டின் மட்டும்தான். இதை பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து சேலஞ்சிங் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கே விட்டாங்க. மேக்ஸிமம் இந்த மாதம் 14ஆம் தேதி ரிசல்ட்டை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். அது வந்து ஒரு வாரம் 1.5 வாரம் 2 வாரத்தில் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆல் இந்தியாவை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் தமிழ்நாடை பொறுத்தவரையில் கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாம் சிமிலராக தான் போய்கிட்டு இருக்கும். அங்கே 1 முடிஞ்சு அங்கே 1, அதுக்கப்புறம் அங்கே 2வது ரவுண்டு இங்கே 2வது ரவுண்டு அப்படிங்கிற சிமிலராக தான் போய்கிட்டு இருக்கும். 2 இதுவும் கவுன்சிலிங்கை பற்றி முழு அப்டேட்டை வந்து அப்பப்போ நம்ம போட்டுட்ருப்போம். எப்படி கவுன்சிலிங் பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்ருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ஆன்சர் கீயை வச்சு ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு உங்கள் ஓஎம்ஆர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆரையும் டவுன்லோட் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்கள் யூசருக்குள்ளே போய் ஓஎம்ஆரையும் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வட்டம் கட் ஆஃப் கூடுமா அப்படின்னா கூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து 7.5 பொறுத்தவரையிலையும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, நல்லா எழுதியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நிறையா மார்க்கு வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு இப்போ நான் விசாரித்த வரைக்கும் ஏகப்பட்ட இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய மார்க் வரும் அப்படின்னு. அதை வச்சு பார்க்கையில் வந்து இந்த வட்டம் வந்து மேக்ஸிமம் ஓவரால் இந்தியாவில் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கட் ஆஃப் இந்த வட்டம் வந்து 2023 விட அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. பட்டு ரிசல்ட்டு வந்த பிறகு தான் ஒரிஜினலாக சொல்ல முடியும். ரிசல்ட் வந்த பிறகு மார்க் லிஸ்ட்டு வந்த பிறகு அவங்க அஃபிஷியலாக எத்தனை ரேங்கு என்னென்ன ரேங்க்குள்ளே வருது அப்படிங்கிறத அஃபிஷியலாக விட்டுருவாங்க. அதை பார்த்து தான் நம்ம வந்து கட் ஆஃப் ஒரிஜினலாக கூடுமா எப்படிங்கிறது தெரியும். அதனால் வாய்ப்புகள் தான் உண்டு. ஏன்னா 7.5 பொறுத்தவரையிலையும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 92.5 காமனை பொறுத்தவரையிலையும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் பேனிக் யாரும் ஆக வேண்டாம். நம்மளுக்கு உள்ள ரிசல்ட் இதுதான். அதை வச்சு இது பண்ண வேண்டாம். நம்ம சில இதில் வந்து இன்ஸ்டியூட்லாம் வந்து 2025 பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி எந்த இது பண்ண வேண்டாம். நல்லா படிங்க. 2025 மார்க் எடுக்கலாம். அதாவது ஃப்ரெஷரு, ரிப்பீட்டரு இவங்களுக்கு அடுத்த இன்னும் வாய்ப்பு இருக்குது. எத்தனை நீட் வேணால் எழுதலாங்கிற வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு பேனிக்காக வேண்டாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.